இன்றைய காலத்துல மனிதர்களுடைய சராசரி ஆயுள் நீட்டிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுங்க. உலகளவுல 2022வது வருஷத்துல சராசரி ஆயுள் நீடிப்பு 72 வருஷங்களா இருந்திருக்கு. ஆனா, பாகிஸ்தான்ல இருக்கிற ஹூன்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்குடி சமூக மக்களின் பெண்கள் 150 ஆண்டுகளுக்கும் மேல வாழும் தனித்தன்மை இருக்கிறவங்களாம். இவங்க உலகத்திலேயே ரொம்பவும் அழகான பெண்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஹூன்சா மக்கள் யாசின், ஹூன்சா மற்றும் நாகர் போன்ற இடங்கள்ல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களின் நீண்ட ஆயுளுக்கு கூடுதலா பெண்கள் 60 மற்றும் 70 வயசுலயும் இளமையோட இருக்காங்களாம். ஹூன்சா மக்கள்ல ஒருத்தரும் இதுவரைக்கும் புற்றுநோயால பாதிக்கப்பட்டதா எந்த விதமான பதிவுகளும் கிடையாது அப்படின்னு பல செய்தி நிறுவனங்கள் சொல்லுது. இவங்களுடைய உணவு முறையே இவங்களுடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பெரும்பாலும் பசும்பழங்கள், உலர்ந்த பழங்கள், முந்திரி, ஆலிவ் ஆயில், பசுமை காய்கறிகள், பால் மற்றும் முட்டை தான் இவங்களுடைய உணவா இருக்காம். மேலும் வருஷத்துக்கு 2 லிருந்து 3 மாசங்கள் வரைக்கும் அவங்க எந்த விதமான திட உணவையும் எடுத்துக்காம பழச்சாறுகளை மட்டுமே குடிச்சு நோன்பு பணியில இருக்கிறாங்களாம். 1984வது வருஷம் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்துல பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் மொபாத் அப்படின்ற ஒரு நபர் 1832வது வருஷம் பிறந்தவர் அப்படின்னு அவருடைய பாஸ்போர்ட்ல இருந்ததா அதிகாரிகள் அதிர்ச்சியில ஆழ்ந்தே போயிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறமா அவர் உண்மையிலேயே 152 வயதானவர் அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க. இது ஹூன்சா மக்களின் நீண்ட ஆயுள உறுதியளிக்கும் முக்கிய சம்பவமா உலகையே பிரமிக்க வச்சிருக்கு. இவங்களுடைய இயற்கை வாழ்க்கை முறையும் தினசரி நீண்ட நடைப்பயிற்சியும் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கும் முக்கிய காரணிகளா பார்க்கப்படுது. சோ இந்த வாழ்வு முறைகளை நம்மளும் ஒரு பாடமா எடுத்து ஃபாலோ பண்ணலாம். ஃபுட் டெலிவரி பண்றவங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும்? இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? உணவு டெலிவரி பண்ற ஆப்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள்ல நிலைமை மொத்தமா மாறிடுச்சுங்க. சோ வீட்ல இருந்தபடியே அவங்களுக்கு பிடிச்ச உணவை ஆர்டர் செஞ்சு சில நிமிஷங்கள்ல அது வீடுகளுக்கே வந்துரும். அது மட்டும் இல்லாம இதன் மூலமா வேலை இல்லாத பல இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பும் வந்திருக்கு. சோ இது ஒரு பக்கம் வரவேற்கிற விஷயம் தாங்க. இருந்தாலும் பலருக்கும் டெலிவரி ஏஜென்ட்களுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. காலையில இருந்து நைட் வரைக்கும் இவங்க பைக் ஓட்டி சம்பாதிக்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. இதை தொடர்ந்து பிரபல ரெடிட் தளத்துல யூசர் ஒருத்தர் தான் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காரு. சோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் டெல்லியில ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரா வேலை செஞ்சுட்டு வராரு. தனக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி ஒரு யூடியூப் சேனல்ல அவர் சொல்லியிருக்காருங்க. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆர்டருக்கு அடிப்படை ரேட் 20 ரூபாய் கிடைக்கும். இதை தவிர எவ்வளவு தூரம் ஓட்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தொகை கிடைக்கும். 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய், 3 கிலோமீட்டர் ஆர்டருக்கு 35 ரூபாய், 5 கிலோமீட்டர் ஆர்டருக்கு 65 ரூபாய் கிடைக்கும். இது டெல்லி பகுதியில மட்டுமே கிடைக்கிற தொகை. சோ அதே டைம்ல மற்ற நகரங்கள்ல இதை விட வருமானம் குறைவாவோ கூடுதலாவோ கிடைக்கும். அதாவது டெல்லி உட்பட நகர் பகுதிகளில் டெலிவரி தொகை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்துல 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்கள்ல வருமானம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் முதல்ல பாக்கெட் மணிக்காக தான் இது போல நான் ஓட்ட ஆரம்பிச்சேன். பின்னாடி என்னோட பேரண்ட்ஸ் உடைய சுமையை குறைக்கிறதுக்காக என்னுடைய கல்லூரி கட்டணத்தை நானே பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வார இறுதி நாட்கள்லையும் விடுமுறை நாட்கள்லையும் டெலிவரி ஏஜென்ட்டா ஓட்டுறேன். எனக்கு மாசம் 6000 வரைக்கும் கிடைக்குது. ஸோ இது என்னுடைய காலேஜ் ஃபீஸை கட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல கஸ்டமர்ஸ் ரொம்ப மோசமா நடந்துக்கிறதாவும், எதிர்பாராத காரணங்களால டெலிவரி கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட காதுல கேட்கவே முடியாத வார்த்தைகளால திற்றதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில அரிய நேரங்கள்ல ரொம்ப சூப்பரான நல்ல மனிதர்களையும் பார்க்க முடியுது. அப்படி சந்திக்கிற நபர்கள் பாசிட்டிவாவும் உற்சாகத்தை கொடுக்கறதாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.